மாவீரன் அர்ஜுனன் ஒரு நாள் ஆத்தங்கரையில உட்காந்து இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருந்தாராம். ஆம், அர்ஜுனனுக்கு எப்பயுமே இயற்கை பிடிக்கும். இயற்கை இல்லை என்றால் இந்த மனிதனுக்கு நிம்மதியே கிடையாது. இயற்கையின் சுகம் எப்படி இருக்கிறது! ஆஹா, ஓஹோ! அப்பன்னு பார்த்து அவர் நண்பர் அங்க வந்தாராம் அர்ஜுனனை பார்க்க. நண்பா, நண்பா, அர்ஜுனா. கதை சொல்லும் பெண்ணே, எல்லா கதைகளிலும் ஆண்களுக்கு ஆண் நண்பன் தான் இருக்க வேண்டுமா? ஏன் ஒரு பெண் நண்பி இருந்தா நல்லா இருக்குமே. அர்ஜுனன் கதையில் சில மாற்றங்கள் செய்ய முடியுமா? அதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட இல்லை அர்ஜுனா. உங்களுக்கு இந்த கதையில் ஆண் நண்பன் தான். என்ன அர்ஜுனனுக்கு வந்த சோதனை? சரி, ஆகட்டும், கதையை தொடரலாம். நண்பா, என்னை காண இப்பொழுதுதான் நேரம் வந்ததா? உன்மேல் எனக்கு மிகவும் கோபமாக இருக்கிறது. எத்தனை நாட்கள் ஆகிறது நாம் சந்தித்து? அர்ஜுனா, நான் அரசராச்சே. எனக்கு நிறைய பெண் தோழிகள் இருக்கிறார்கள். அவர்களுடன் நேரத்தை செலவழிக்கவே எனக்கு நேரம் பத்தவில்லை அர்ஜுனா. நண்பா, வயிறு எரிகிறது. இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? என் நண்பன் ஆயிற்றே, ஒன்றும் கூற முடியவில்லை. சரி சொல், எதற்காக என்னை தேடி வந்தாய்? நண்பா, இங்கு இருக்கும் காட்டுக்கு நான் வேட்டைக்கு செல்லலாம் என்று வந்தேன். அப்படியே அர்ஜுனன் உன்னையும் பார்த்துவிட்டு செல்லலாம் என்று வந்தேன். சரி நண்பா, காட்டுக்குள் ஜாக்கிரதையாக சென்று விட்டு வா. நான் உனக்காக காத்திருக்கிறேன். நாம் நிறைய பேசலாம். அர்ஜுனா, நான் சென்று சீக்கிரமாக வந்து விடுகிறேன். அதற்கப்புறம் என் பெண் தோழிகளை பற்றி நாம் பேசலாம். நண்பா, வெறுப்பேத்தாமல் சென்று விடு. கோவப்படாதே அர்ஜுனா. எனக்கு தெரிந்த பெண் தோழிகளை உனக்கும் அறிமுகம் செய்து வைக்கிறேன். நண்பா, நீ நினைப்பது போல் நான் சாதாரண மனிதன் கிடையாது. நான் மாவீரன் அர்ஜுனன். எனக்கு என்று ஒரு கட்டுப்பாடு, நீதி, ஒழுக்கம் அதெல்லாம் இருக்கு. அதனால நீ போயிட்டு வா, என்னை வெறுப்பேத்தாதே. அர்ஜுனா, நீ இப்படியே பேசிக்கொண்டு ஆற்றங்கரை ஓரத்திலேயே உட்காந்துரு. நான் சென்று விட்டு வருகிறேன். இப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனோட நண்பன் காட்டுக்கு போயிட்டாராம். கதை சொல்லும் பெண்ணே, கண்டவர்களுக்கெல்லாம் காதலி இருக்கிறார்கள். என்னை மட்டும் இப்படி காவி உடையில் நிற்க வைத்து விட்டாயே, ஒரு நியாயம் வேண்டாமா? அர்ஜுனா, நீங்கள் மாவீரர் அர்ஜுனர். கதை சொல்லும் பெண்ணே, போதும் போதும், நிறுத்து. நான் மாவீரன் அர்ஜுனன் என்று எனக்கு தெரியும். கதையை தொடரு. அர்ஜுனன் காட்டுக்கு போன தன் நண்பருக்காக காத்துக்கிட்டு இருந்தாராம். ஆனா போன நண்பர் வரவே இல்லையாம். சரி என்று அர்ஜுனன் தன் நண்பரை தேட முடிவு செய்தாராம் காட்டிற்குள் சென்று. கதை சொல்லும் பெண்ணே, நான் அப்படி ஒன்றும் முடிவெடுக்கவில்லையே. நான் எதற்காக காட்டுக்குள் செல்ல வேண்டும்? சென்றவனுக்கு திரும்பி வர தெரியாதா? அர்ஜுனா, அவர் உங்கள் நண்பர். நீங்கள் தேடி செல்லவில்லை என்றால் உங்கள் பெயர் தவறாகிவிடும். பார்த்து கொள்ளுங்கள். ஆமாம் ஆமாம், நான் மாவீரன் அர்ஜுனன். யாருக்கு எந்த துன்பம் வந்தாலும் நான் தான் காப்பாற்ற வேண்டும். அது நண்பனுக்கு வந்தால் சும்மா இருப்பேனா? இப்பொழுதே கிளம்பி செல்கிறேன். அர்ஜுனன் காட்டுக்கு சென்றாராம். மாவீரன் அர்ஜுனன் காட்டிற்குள் தன் நண்பனை தேடி சோர்ந்து போய்விட்டாராம். எங்கு தேடியும் தன் நண்பனை காணோன்னு சோகத்தில் அமர்ந்திருந்தாராம். ஐயோ, என்ன சோகம் இது! என் நண்பனை காணவில்லையே. இந்த அடர்ந்த காட்டில் எங்கே சிக்கிக் கொண்டானோ? அவன் அரசனாக இருந்தாலும் அவன் ஒரு குழந்தை போல் எங்கு தொலைந்து போனானோ தெரியவில்லையே. ஐயோ, அவனுடைய பெண் தோழிகளுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? அர்ஜுனா, அவருடைய பெண் தோழிகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். முதலில் உங்கள் நண்பனை தேடி கண்டுபிடிங்கள். கதை சொல்லும் பெண்ணே, நண்பனின் பெண் தோழிகளுக்கு ஆறுதல் சொல்வது ஒரு நல்ல நண்பனின் கடமை. அது உங்களுக்கு தெரியாதா? என்ன அர்ஜுனா, நீங்கள் எத்தனை முறை சொல்வது? நீங்கள் மாவீரர் அர்ஜுனன், அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஓ, போதும் போதும் போதும். நான் மாவீரன் அர்ஜுனன் தான். என் நண்பனை தேடிச் செல்கிறேன். அர்ஜுனன் திரும்பவும் தன் நண்பனை தேடி காட்டுக்குள் சென்றார். தன் நண்பனை தேடிக்கிட்டு இருந்த அர்ஜுனன் குகைக்கு அருகில் தன் நண்பனை பார்த்தார். நண்பா, இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன்னை தேடி நான் அலையாத இடமில்லை. நண்பா, என்ன ஆயிற்று? இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அர்ஜுனா, வந்து விட்டாயா? என்னை ஒரு அறைக்கு இங்கே பிடித்து வைத்துக் கொண்டாள். என்ன சொல்கிறாய் நண்பா? என்ன ஆயிற்று? ஆம் அர்ஜுனா, நான் யாரோ ஒரு பெண் என்று நினைத்து அவள் பின்னே வந்தேன். கடைசியில் பார்த்தால் அவள் ஒரு அறைக்கு என்னை பிடித்து வைத்துக் கொண்டாள். என்னை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் உன்னை கொன்று விடுவேன் என்று என்னை மிரட்டுகிறாள். நண்பா, உன் பெண் பித்து எங்கு கொண்டு வந்து விட்டது பார்த்தாயா? ஆம் நண்பா, தப்புதான். என்னை காப்பாற்று நண்பா, என்னை காப்பாற்று. சரி வா நண்பா, செல்லலாம். நான் பார்த்துக் கொள்கிறேன். நண்பா, அது அவ்வளவு சுலபமில்ல. அந்த அறைக்கு கண்டிப்பா நம்மளை விடமாட்டா நண்பா, விடமாட்டா. அவ இந்த குகைக்குள்ளதான் இருக்கா நண்பா, அவ இந்த குகைக்குள்ளதான் இருக்கா. நீ கவலைப்படாதே நண்பா, நான் அவளிடம் பேசிக் கொள்கிறேன். நான் பேசி உன்னை கூட்டிச் செல்கிறேன் நண்பா, கவலைப்படாதே. ஏ அரக்கே, வெளியே வா. தைரியம் இருந்தால் இந்த மாவீரன் அர்ஜுனனை வந்து பார். அரக்கி கோபத்துடன் வெளியே வந்தாளாம். யார் நீ? கதை சொல்லும் பெண்ணே, இந்த அரக்கி என்ன குழந்தை போல் பாவாடை சட்டை அணிந்திருக்கிறாள்? அர்ஜுனா, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அர்ஜுனா. உங்கள் நண்பனை காப்பாற்றும் வேலையை பாருங்கள். அர்ஜுனா, அந்த பெண் பாவாடை சட்டை போட்டிருந்தால் என்ன, சேலை அணிந்திருந்தால் என்ன? என்னை காப்பாற்றும் முயற்சியில் இறங்க அர்ஜுனா. அவன் கவலை. என்ன செய்வது? கதையை தொடரலாம். மானிடனே, என் இடத்திற்கு எதற்காக வந்தாய்?
பெண்ணே, நீ என் நண்பனை பிடித்து வைத்திருக்கிறாய். அவனை மீட்டு போகத்தான் நான் வந்தேன். நான் தான் மாவீரன் அர்ஜுனன். ஓ, இவனின் நண்பன் நீதானா? இவன் என்னை திருமணம் செய்து கொள்ள சொல்கிறேன், ஆனால் முடியாது என்கிறான். ஏ பெண்ணே, நீங்கள் அரக்க இனம், நாங்கள் மனித இனம். உன்னை எப்படி என் நண்பன் திருமணம் செய்து கொள்வான்? நிறுத்து மானிடா. அரக்க இனம் என்றால் என்ன, மனித இனம் என்றால் என்ன? காதல் என்பது ஒன்றுதான். ஆம் பெண்ணே, உன்னுடைய அழகான வார்த்தைகளில் அர்த்தம் இருக்கிறது. காதலுக்கு இனம் கிடையாது. நண்பா, நீ இந்த பெண்ணையே திருமணம் செய்து கொள்ள வேண்டிதானே? அர்ஜுனா, என்னை பழிவாங்க சரியான நேரம் இதுதான் என்று நினைக்கிறாயோ? நண்பா, அப்படி இல்லை. ஒரு பெண் நம்மேல் வைத்திருக்கும் காதலுக்கு மரியாதை செய்ய வேண்டும் நண்பா, மரியாதை செய்ய வேண்டும். நண்பா, நீ காதலுக்கு மரியாதை செய்ய சொல்லவில்லை, எனக்கு காரியம் செய்ய சொல்கிறாய். கொஞ்சமாவது உனக்கு மனச்சாட்சி வேண்டாமா? என்னை ஒரு அரக்க பெண்ணை திருமணம் செய்து கொள்ள சொன்னால் அது எப்படி நியாயமாகும்? அவளுக்கு என்றாவது ரொம்ப பசி எடுத்தா என்னை தின்று விட மாட்டாளா? காதல் என்று வந்துவிட்டால் இதெல்லாம் சகஜம் நண்பா. சாப்பிட்டால் சாப்பிட்டு போகிறாள். அர்ஜுனா, அவளே பரவாயில்லை, நீ சென்று விடு. நான் இங்கே கூட உட்கார்ந்திருக்கிறேன். இருவரும் ஏன் வளவளவென்று பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? இவன் என்னை திருமணம் செய்வானா, இல்லை உங்கள் இருவரும் நான் தின்று விடவா? நண்பனை தேடி வந்ததற்கு நரபலியா ஆக முடியும்? பெண்ணே, நீ கவலைப்படாதே, நான் என் நண்பனிடம் பேசுகிறேன். எனக்கு ஒரு 5 நிமிடம் மட்டும் அவகாசம் கொடு. சரி, 5 நிமிடம்தான். 5 நிமிடம் மட்டும் அவகாசம் எடுத்துக்கொள். நண்பா, அந்த பெண் உன்மேல் எவ்வளவு காதல் வைத்திருக்கிறார் பார். அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அர்ஜுனா, ஒரு அரைக்கே என் தலையில் கட்டிவிட பார்க்கிறாயா? அப்படி இல்லை நண்பா, நாம் யாரை வேணாலும் காதலிக்கலாம். ஆனால் நம்மை யார் உண்மையில் காதலிக்கிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டும். இந்த அறைக்கு நினைத்திருந்தால் நீ அவளை திருமணம் முடித்துக் கொள்ள மாட்டேன் என்ற சொன்ன நொடியை உன்னை கொன்றிருக்க முடியும். ஆனால் அவள் உன்மேல் இருக்கும் காதலால் தான் உன்னை உயிருடன் விட்டு வைத்திருக்கிறாள். நண்பா, அவளுடைய அன்பை புரிந்து கொள். அவள் உன்மேல் எந்த அளவுக்கு உயிரை வைத்திருந்தால் உன்னை இன்றும் திங்காமல் உயிருடன் வைத்திருப்பாள். அர்ஜுனா, என்னை மூளை செலவை செய்கிறாயா? இல்லை நண்பா, உண்மையான காதலை உனக்கு புரிய வைக்கிறேன். அரைக்கையா இருந்தாலும் அவள் உன்மேல் வைத்திருப்பது உண்மையான காதல். நீ வைத்திருக்கும் பொன் பொருளுக்கு அவள் ஆசைப்படவில்லை, உன்மேல் தான் ஆசைப்படுகிறாள். அதனால் அவளை நீ திருமணம் முடித்துக் கொள்வதுதான் சரி. அவளுடைய முகத்தை ஒரு முறை பார், உன்மேல் எவ்வளவு அன்பு வைத்திருப்பாள் என்று தெரியும். அர்ஜுனா, கொஞ்சமாவது நியாயம் வேண்டாமா? ஒரு அரைக்கையை எனக்கு திருமணம் முடித்து வைப்பதாவே முடிவு செய்து விட்டாயா? நண்பா, உண்மையான காதலை புரிஞ்சுக்கிறவன் தான் ஒரு அரசனா இருப்பான். அதை கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலனா கண்டிப்பா நீ ஒரு அரசனா இருக்கிற தகுதியை இழந்துருவ. அதனால நீ கண்டிப்பா அந்த பொண்ணை திருமணம் முடிச்சுக்கணும். இது இந்த நண்பனோட வாக்கு. நான் இந்த உலகத்தின் நீதியை சொல்லும் மாவீரன் அர்ஜுனன். நான் சொல்வது சரியாகத்தான் இருக்கும். நீ அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள். அர்ஜுனா, தயவு செய்து உன் பேச்சை நிப்பாட்டு. நான் அந்த பெண்ணையே திருமணம் செய்து கொள்கிறேன். இனிமேல் என்னிடம் பேசாதே இதுபோல். நீ பேசுவதை கேட்டால் எனக்கு தலையே சுட்டுகிறது. என்ன, அந்த பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்ளணும், அவ்வளவுதானே? நான் முடிச்சுக்கிறேன். இப்படின்னு தன் நண்பனுக்கு பேசி புரிய வச்சு திருமணத்தையும் நடத்தி வச்சாராம் அர்ஜுனன். சகோதரி, சற்று கீழே இறங்கி வாமா. அண்ணா, வருகிறேன் அண்ணா. அரைக்கி தங்கச்சி, அர்ஜுனன் அண்ணன், பலிகடா நானா? நடக்கட்டும் நடக்கட்டும். தங்கையே, என் நண்பன் உன்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்து விட்டான். மிக்க மகிழ்ச்சி அண்ணா. எனக்கு அப்பொழுதே தெரியும் நீங்கள் சம்மதிக்க வைத்து விடுவீர்கள் என்று. சரி பெண்ணே, நான் ராஜ்யத்துக்கு போயிட்டு வந்துவிட்டு உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். நண்பா, அதெல்லாம் வேண்டாம். இப்பொழுதே நெருப்பை மூட்டி என் தங்கையை திருமணம் செய்து கொள். அர்ஜுனா, நீ ஒன்று நினைத்து விட்டாய். என்னை விட போவதாக இல்லை. சரி, நடக்கட்டும். நண்பா, நீ ஒன்றும் சலித்துக் கொண்டு என் தங்கையை திருமணம் செய்து கொள்ள வேண்டாம். அதற்கு பதில் என் தங்கையை உன்னை திங்க சொல்கிறேன். அர்ஜுனா, நான் என்றாவது ஏதாவது பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடு. திருமணத்தை நடத்தி வை. என்னை பலி கொடுப்பதிலே குறியாக இருக்காதே. நெருப்பை மூட்டுங்கள். அண்ணா, மிக்க நன்றி அண்ணா. எனக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது அண்ணா. என் தங்கையின் திருமணத்தை பார்க்கும்போது எனக்கு தான் சந்தோஷமாக இருக்கிறது. நண்பா, அரைக்குடன் சண்டையிட்டு இந்த மாவீரன் அர்ஜுனன் இந்த நண்பனை காப்பாற்றுவான் என்று நினைத்திருந்தேன். ஆனால் ஒரு அண்ணனாக இந்த அரைக்கே என்னை திருமணம் முடித்து வைத்து விட்டான். ரொம்ப பெருமையாக இருக்கு ஒரு நண்பனாக. நண்பா, ஆண்டவன் தலையில் எதை எழுதி வைத்திருக்கிறானோ அதுதான் நடக்கும். அதை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவும் நடக்காது நண்பா. நண்பனை பழிவாங்க இப்படி சில வார்த்தைகளை வைத்திருக்கிறீர்கள். சரி சரி, நான் என் ராஜ்யத்திற்கு செல்கிறேன். அண்ணா, எங்கள் முறைப்படி திருமணம் முடித்தால் மாப்பிள்ளை எங்களுடன் தான் இருக்க வேண்டும் அண்ணா. சரி தங்கியே, அப்படியே ஆகட்டும். இவன் ராஜ்யத்திலிருந்து என்ன செய்ய போகிறான்? இவன் இங்கே இருக்கட்டும், நான் நாட்டிற்கு செல்கிறேன். இவனை அழைத்துக் கொண்டு குகைக்குள் போமா? நண்பா, மிக அற்புதம். அரைக்கையை திருமணம் முடித்துக் கொள்ள சொன்னாய், முடித்துக் கொண்டேன். இப்பொழுது ராஜ்யத்துக்கும் போகக்கூடாது, காட்டுக்குள்ளேயே இருக்கணுமா? நானும் ஒரு அரக்கனாக இந்த காட்டுக்குள் வாழ வேண்டுமா? என்ன நியாயம் நண்பா? நண்பா, பெண் இருக்கும் இடத்தில்தான் ஆண் இருக்க வேண்டும், அதுதான் நியாயம். அதனால் உன் மனைவி இருக்கும் இடத்தில்தான் நீ இருக்க வேண்டும். நண்பா, நான் அப்படியெல்லாம் இருக்க முடியாது. நான் ராஜ்யத்திற்கு செல்கிறேன். தங்கே, இவன் உன் கூட வாழவில்லையாம். அப்படி என்றால் இவனை நீ கடித்து தின்றுவிடு. இவன் நமக்கு தேவையில்லை. சரிங்கள் அண்ணா. ஐயோ ஐயோ அர்ஜுனா, நான் அப்படி சொல்லவில்லை. நான் இவளுடனே மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொள்கிறேன். நான் குகைக்குள்ளேயே செல்கிறேன். இதுதான் என் நண்பனுக்கு அழகு. நீ என் தங்கையுடன் 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். நான் நாட்டுக்கு சென்று வருகிறேன். வரேன் நண்பா. அர்ஜுனா, ஒரு நிமிஷம். இனிமேலு நீ இந்த பக்கத்து வராத நண்பா. போதும், நீ செய்த வரைக்கும் எனக்கு.
சுவாமி, நீங்கள் சும்மா இருங்கள். அண்ணா, நம் தங்கைகள் இன்னும் 3 உள்ளனர் அண்ணா. உங்கள் நண்பர்கள் இருந்தால் அழைத்து வாருங்கள். அவர்களுக்கும் திருமணத்தை முடித்து வைப்போம் அண்ணா. சென்று வாருங்கள். அப்படியே ஆகட்டும் தங்கே. என் நண்பர்கள் இருந்தால் காட்டுக்கு வேட்டைக்கு அனுப்புகிறேன். நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அதான் என் நண்பனும் கூட இருக்கிறான் அல்லவா? அர்ஜுனா, போதும் அர்ஜுனா, போதும். நீ சென்று வா. தன் நண்பனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தோங்கிற சந்தோஷத்தோட அர்ஜுனன் நாட்டுக்கு பரப்பிட்டாரு. அர்ஜுனனோட நண்பரும் நல்ல வாழ்க்கை கிடைச்சிச்சேன்னு சொல்லி சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாராம். கதை சொல்லும் பெண்ணே, இதிகாசங்கள்ல அரக்கியிடம் தன் நண்பன் மாட்டிக்கொண்டால் அரக்கியை கொன்றுவிட்டு தன் நண்பனை காப்பாற்றுவார்கள். ஆனா அர்ஜுனன் ஏன் திருமணம் செய்து வைத்து விட்டு போய்விட்டான்? அரசே, அரைக்கையும் பெண்தானே. அட போங்கடா டே. இதோட இந்த கதையும் முடிஞ்சிருச்சான். இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பெண்களோட எண்ணங்களுக்கும் மரியாதை கொடுக்கணும். அவங்க சொல்றதையும் காது கொடுத்து கேட்கணும். அப்ப ஆண்களோட எண்ணங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்க. நாங்க என்னதான் கத்தினாலும் அதை காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. சூப்பர் சூப்பர். கதையை இதோட முடிச்சுக்கலாம். மக்களே, நம்ம கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி, நானும் ஒன்று சொல்றேன், லைக் பண்ணுங்க. சரிங்க மக்களே, இன்னொரு கதையோட நாளைக்கு மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.